கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கார்லைல் என்கிற ஒரு தத்துவ ஞானி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சிறிய மனிதனுடைய, ஒரு சாதாரண மனிதனுடைய உன்னதமான ஒரு குணாதிசயத்தை பற்றி துல்லியமாக விளக்கி சொல்லும்போது அது மேன்மையான பண்புகளை கொண்ட மனிதர்களுடைய கவனத்தை ஈர்க்கும். உன்னதமான மனிதர்களோடு பயணிப்பது அல்லது அவர்கள் வாழ்க்கையை படிப்பது இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். ஏனென்றால் அப்படி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம படிக்கும்போது நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்கிற எண்ணத்தையும் வாழ வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் ஏற்படுத்தும். அப்போ பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் கவனமாக பார்க்கிறோம், படிக்கிறோம் என்றால் அது நமக்கு பல உன்னதமான பாடங்களை கற்றுத்தரும். வரலாற்றில் பல பெரிய சாதனைகளை செய்த பெரிய பெரிய மனிதர்களை பற்றி நீங்கள் படிக்கலாம். ஆனால் பல உன்னதமான பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பொறிக்கப்படாமலே போய்விட்டது. இப்படிப்பட்டவர்களை உன்னதமான மனிதர்கள் பெரியவர்கள் ஏன் சொல்கிறோன்னா, அவர்கள் உன்னதமான குணாதிசயங்களை கொண்ட தேவனை நோக்கி பார்த்து அவருடைய நோக்கங்கள் திட்டங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலைகளை செய்திருப்பாங்க. ஆனால் உலக வரலாற்றில் அவர்கள் பெயர் பொறிக்கப்பட்டிருக்காது. ஏன்னா தேவனுடைய ஸ்டாண்டர்டுங்கிறது வேறு இல்லையா? தேவனுடைய அந்த உன்னதமான தரம்ங்கிறது வேறு, உலகத்தின் தரம் என்பது வேறு. அதனால தான் பல உன்னதமான மனிதர்களுடைய பெயர்கள் வரலாற்றில் பதிக்கப்படவில்லை. உலகம் அவர்களை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாம் இந்த 7 சபை வரலாற்றை பற்றிய சத்தியங்கள் மூலமாக உன்னதமான இந்த நட்சத்திர அங்கத்தினர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட நட்சத்திர அங்கத்தினர் ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி தான் நாம் இப்போ படிக்க போகிறோம். அவருடைய பெயர் தான் தாமஸ் கேம்பல். இவருடைய காலகட்டம் 1763 வருடத்திலிருந்து 1854. வேதாகமம் தான் ஒரே கோட்பாடாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வெளிப்பாடு. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கான ஒரே கோட்பாடாக இருக்க வேண்டும். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே ஐக்கியத்தில் இருக்கணும் என்கிற இந்த சத்தியத்தை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டவர் தான் தாமஸ் கேம்பல். தாமஸ் கேம்பல் 1763 வருடம் பிப்ரவரி 1 அயர்லாந்தில் இருக்கக்கூடிய கவுண்டி டவுன் என்கிற நகரத்தில் பிறந்தார். இவர் நார்தன் அயர்லாண்டில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ரெஜிமெண்டல் ஸ்கூலில் படித்தார். இவர் ஸ்காட்லாண்டில் அந்த காலகட்டத்தில் மிக பிரபலமான கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படித்தார். 3 வருடம் அங்கே படித்து 1783 அவர் படிப்பை முடித்தார். ஆனாலும் 1791 வரைக்கும் இவர் பிரெஸ்பைட்டேரியன் சர்ச்சில் படித்து கொண்டிருந்தார். ஷிப்ரிட்ஜ் என்கிற பகுதியில் பிரெஸ்பைட்டேரியன் போதகராவதற்கான பயிற்சிகளை எடுத்து இந்த பிரெஸ்பைட்டேரியன் சபையில் போதகராக வேலை பார்த்தார். 1787 அவருக்கு திருமணமாகிறது. அவருடைய மனைவி இவருடைய ஊழியத்துக்கு ஆதரவாக நின்றார்கள். ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வமாக வேதாகமத்தை கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவியாக இருந்தாங்க. ஆனால் இவர் ஆசிரியராகவும் போதகராகவும் வேலை செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப சொற்பமாக இருந்தது. அது குடும்பத்தை நடத்த போதுமானதாக இல்லை. அதனால் அவர் மிக கடுமையாக உழைக்க வேண்டியது இருந்தது. இது அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பாதித்தது. இதனால் அவருடைய மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் உடல்நிலை முன்னேறுவதற்கு அவர் செய்யக்கூடிய வேலையை மாற்றுவது அவசியம். அதே போல் அந்த காலநிலை, அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை அவருடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாக இல்லாததுனால அவர் வசிக்கக்கூடிய இடத்தை கூட மாற்றினா நல்லது அப்படின்னு ஆலோசனை சொன்னார்கள். அதனால் அவர் அமெரிக்காவுக்கு குடிபெயரலாம் என்கிற முடிவுக்கு வந்தார். அன்றைக்கு கிறிஸ்தவ மண்டலம் முழுவதுமே பல்வேறு மத பிரிவுகளிடையே சகிப்புத்தன்மையே இல்லாமல் இருந்தது. இன்னொரு பிரிவினர் இவங்க கோட்பாடுகளுக்கு விரோதமாக இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தாங்க. இதனாலே சத்தியம் வெளிப்படுவது கூட அங்கே தடைப்பட்டது. அப்போது ஒரு மத பிரிவினர் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கு ஒத்து வராதவங்களை எல்லாமே ஒடுக்குவது அல்லது அவங்கள அடித்து விரட்டுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா இங்கிலாந்தில் இருந்து சுதந்திரம் அடைந்திருந்தது. ஆனாலும் கூட அமெரிக்காவிலும் சில குடியேற்றங்களில் ஒரு புராட்டஸ்டன்ட் பிரிவினர்கள் இருந்தாங்கன்னா அவங்க இன்னொரு பிரிவினரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்கள சகித்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1807 வருடம் ஏப்ரல் மாதம் அவர் அமெரிக்கா போய் சேர்கிறார். 35 நாட்கள் கடற்பிரயாணத்துக்கு பிறகு பென்சில்வேனியா மாகாணத்தின் பிலடெல்பியா நகரத்தை போய் சென்றடைந்தார். அப்பொழுது வட அமெரிக்காவின் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கான ஒரு கூட்டம் அங்கே நடந்தது. அமெரிக்காவில் உள்ள போதகர்கள் பலரும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறார்கள். அப்போ இவரையும் வரவேற்று அங்கே போதிக்கிறதுக்கான ஒரு வேலையை கொடுக்குறாங்க. வாஷிங்டன் கவுண்டியில் அவர் போதிக்கிற வேலையை செய்தார்.
பென்சில்வேனியாவிலும் இந்த மதப்பிரிவுகளும் மற்றவர்களுடைய கோட்பாடுகளை சகித்து கொள்ளாத ஒரு நிலையும் இருந்தது. ஒரே மதப்பிரிவாக இருந்தால் கூட, இப்போ பிரெஸ்பைட்டேரியன் சபை இருந்தால் கூட அதில் பல பிரிவுகள் இருக்கும். ஒரு பிரெஸ்பைட்டேரியன் சபை பிரிவில் இருக்கிறவங்க அடுத்த பிரிவோடு போய் சேர மாட்டாங்க. அவர்கள்ட்ட அந்த ஐக்கியம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. தாமஸ் கேம்பல் அப்படிப்பட்ட அந்த நிலையை ஆராய்ந்து பார்க்குறாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னு அதை ஆராய்ந்து பார்த்து அந்த பிரெஸ்பைட்டேரியன் சபை பிரிவுகள்கிட்ட ஒரு ஒற்றுமையாக ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்கிறாரு. இந்த பிரெஸ்பைட்டேரியன் சபை மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் எல்லோருமே ஒரே ஐக்கியத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது இவருடைய கருத்தாக இருந்ததுனால இவருடைய அந்த பிரெஸ்பைட்டேரியன் இவர் போதித்தாரில் அந்த பிரெஸ்பைட்டேரியன் சபைக்கு மற்ற சபை பிரிவுகளை சேர்ந்தவர்களையும் வரவேற்கிறார். அப்படி கிறிஸ்துடைய அந்த ராப்போஜனம், அந்த நினைவு கூறுதல், அந்த விருந்துக்கும் மற்ற பல சபை பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பை கொடுத்தார். இவருடைய இப்படிப்பட்ட செயல்பாடுகளை இந்த பிரெஸ்பைட்டேரியன் சபை பிரிவு விரும்பவில்லை. அதனால் இவருடைய இந்த செயல்களுக்கான ஒரு விசாரணை அங்கே நடத்தப்படுது. அப்போது இவர் அந்த பிரெஸ்பைட்டேரியன் சபை அமைப்பினருக்கு முன்பாக நின்று இவருடைய விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் ஏன் செயல்பட்டேன்னா, கிறிஸ்தவ மக்கள்கிட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஆனால் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். அப்போ அவங்ககிட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே கிறிஸ்தவ சுயாதீனம் இருக்குது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த சகோதர ஐக்கியத்தோடு இருக்கணும். அப்போ அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. ஆனால் பிரெஸ்பைட்டேரியன் சபை அமைப்பு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பிரெஸ்பைட்டேரியன் சபை அமைப்பினர்கள் இவரை மிக கடுமையாக கண்டித்தார்கள். இப்படி இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டதுனால இவர் அங்கம் வகிக்கிற அந்த சினாய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த போதகர்கள் குழு இருக்கு இல்லையா, அங்கேயும் போய் இவர் முறையிடுகிறாரு. அதனால் இவர் மேலே இருந்த அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து இவரை விடுவிக்கிறாங்க. ஆனாலும் இவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிக்கிறாங்க. இதனால் அவர் இந்த பிரெஸ்பைட்டேரியன் சபை அமைப்பில் இருந்து வெளியே வந்துடுறாரு. அதனால் இப்போது இவர் எந்த ஒரு சபை அமைப்பின் கட்டுப்பாடுகளுக்கும் கீழ் இருக்கக்கூடியவராக இல்லை. இவர் இப்போ தனித்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு போதகர் என்ற நிலைக்கு வர்றாரு. தொடர்ச்சியாக இந்த சத்தியங்களை இவர் மக்களுக்கு போதித்து கொண்டு வந்தார். ஆனால் எந்த சபை அமைப்பும் இவரை சேர்த்து கொள்ளவில்லை. இவர் தைரியமாகவும் மிக உறுதியாகவும் கிறிஸ்தவ சுயாதீனம், அந்த மத சுதந்திரம் இருக்குது என்பதை பற்றியும், கிறிஸ்தவர்கள்ட்ட அந்த சகோதரத்துவம், அந்த ஐக்கியம் வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி தொடர்ந்து போதித்து வந்தார். பல மக்களும் இவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆவலாக வந்தார்கள். இப்படி வரும் மக்களிடம் இருந்து மிகுந்த ஞானமாகவும் தெய்வ பக்தியோடும் செயல்படக்கூடிய பலரை இவர் தெரிந்து கொண்டார். அந்த காலகட்டத்தில் இப்படி பல கிறிஸ்தவ மத பிரிவுகளும் மாற்று மத பிரிவுகளை சேர்ந்தவங்களை கொஞ்சமும் சகித்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அங்கே இருந்தது. அந்த விஷயங்களெல்லாம் பார்த்து வெறுத்து போன பலரும் அப்படி மத பிரிவுகளில் இருந்து வெளியே வந்திருந்தாங்க. அப்படி சிந்திக்கக்கூடிய தெய்வ பக்தியுள்ள பலரும் இவரோடு சேர்ந்து கொண்டார்கள். அதனால் எப்படிப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து அப்ரஹாம் அல்டார் என்கிற இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த இடத்துல தான் இவருடைய சத்திய கருத்துக்களை, இவருடைய முடிவுகளை அறிவித்தார். அந்த அவருடைய அறிக்கையில் இருந்த மிக முக்கியமான விஷயங்கள், தேவனுடைய வெளிப்பாடான தேவனுடைய வார்த்தைகள் தான் வேதாகமம். அப்போது அந்த வேதாகமமே எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைப்பதற்கு போதுமானது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. அப்போ அது சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள் தான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கான கோட்பாடுகளாக இருக்கணும். அப்போது வேதாகமமே எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து ஒரே ஐக்கியமாக செயல்படுவதற்கு போதுமானதாக இருக்குது. அப்போ இப்படி சொல்கிறது மற்ற எல்லா கோட்பாடுகளையுமே அது தவறு அப்படின்னு காட்டுது. அப்போது மற்ற எல்லா இந்த கோட்பாடுகளுமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, அவர்கள் சுய ஞானத்தால் உருவாக்கப்பட்டது. அதனால் அவர் மிக தைரியமாக உறுதியாக ஒரு அழைப்பை கொடுத்தார். எல்லா கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மத அமைப்புகள், அவருடைய மத அமைப்பு கோட்பாடுகளை விட்டுட்டு வெளியே வந்துடணும். எவைகளெல்லாம் வேதாகமம் போதிக்காத கோட்பாடுகளாக, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளாக இருக்குதோ அதையெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு அறைகோள் விடுத்தார். தேவனுடைய வார்த்தையாகிய வேத வசனங்களின் அடிப்படையில் ஒரு கோட்பாடு கொண்டு வரப்படவில்லை என்றால் அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதற்கு அவர் சொன்ன அந்த வாக்கியம், மிக பிரபலமான அந்த சொற்றொடர், வேர் த ஸ்கிரிப்சர்ஸ் ஸ்பீக் we speak, where the scriptures are silent we are silent. இதுதான் அன்றைய பல சபை அமைப்புகளை விட்டு வெளியே வந்தவர்களுடைய முழக்கமாக இருந்தது. அதாவது வேதாகமம் எதை போதிக்கிறதோ அதை தான் நாமளும் போதிக்கணும். வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை தான் நாம் சொல்லணும். வேதாகமம் எதை சொல்லவில்லையோ, எந்தெந்த காரியங்களில் அமைதியாக இருக்குதோ அந்த காரியங்களை நாமும் சொல்லக்கூடாது. நம்முடைய யூகங்கள், நம்முடைய கோட்பாடுகள் அப்படி நாங்கள் கொண்டு வரக்கூடாது.
சத்தியம் படிக்கக்கூடிய சகோதரர்களாகிய நம்மிடம் கூட நம்மகிட்ட பல கேள்விகள் வரலாம். வேதாகமத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற, சொல்லாமல் விடப்பட்டிருக்கிற காரியங்களை பற்றி. உதாரணமாக, மோசையுடைய சரீரம் மறைக்கப்பட்டது, அது எங்கே இருக்கலாம்? அதே போல் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் எங்கே இருக்கலாம்? திரும்ப பார்க்க முடியுமா? இது போன்ற கேள்விகள். இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்ட பிறகு அந்த உடன்படிக்கப்பட்டு எங்கே போயிருக்கோம், எங்கே இருக்கலாம்? ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கேன். அவர் அப்படியே உயிரோடே இருந்துக்கிட்டே இருந்திருப்பாரா, மறித்திருப்பாரா, அல்லது இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? இதெல்லாமே வேதாகமத்தில் நேரடியாக வெளிப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம். அதனால் இதை பற்றிய கேள்விகளுக்கு சிலர் யூகங்களை கூட கொடுக்கலாம். அது யூகங்கள் தான், அவங்க கருத்தாக இருக்கலாம். ஆனால் இதுதான் சரி, உங்களுடைய கருத்து சரி, இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தப்பறையாக வர வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கூட சில சத்திய சகோதரர்களே ஏனோக்கு பரலோகத்துக்கு போயிட்டார், அவர் செயின்ட் கிளாஸை சேர்ந்தவர், இப்படியெல்லாம் யூகங்கள் வந்து அது தப்பறே ஆகிருது. ஏன்னா இந்த விஷயத்தில் வேத வசனங்களே ஏனோக்கு மூப்பராகிய பாத்திரவான்கள் வகுப்பை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறத தெளிவாக வெளிப்படுத்துது. எப்ரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை படிக்கலாம். அப்போது இப்படிப்பட்ட யூகங்கள் தப்பறைகளாக வந்துடும், அல்லது குழப்பங்களை சத்திய சகோதரர்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம், பிரிவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் வேதாகமம் வெளிப்படுத்தாத காரியங்களை பற்றி பேசி அதனால் கருத்து வேறுபாடு வருவதை விட நாம் அந்த விஷயத்தில் அமைதியாக இருப்பது நல்லது. அதை பற்றி ஆர்வம் நமக்கு இருக்கிறனால அதை பற்றி நம்ம பேசலாம், தப்பில்லை. யூகங்களை சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் உண்மை எப்போ வெளிப்படும்னா, தேவனுடைய ராஜ்யபூமியில் ஏற்படுத்தப்படும் போது, ஆன்ஷியன் வர்தேஸ்லாம் வரும்போது, அப்போது இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட தான் போகிறது. அப்போ அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி வெளிப்படுத்தப்பட்டவைகள் தான் நமக்குரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும் படிக்க நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்போது நம்ம காத்திருக்கணும். இப்போதைக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது அது அவசியமில்லை, அதுக்காக நம்ம காத்திருக்கலாம். அப்போது வேதாகமத்தில் சொல்லப்படாத காரியங்களெல்லாம் மனிதர்களாக கொண்டு வரும்போது தான் மனிதர்களுடைய சொந்த கற்பனையினால் தவறான கோட்பாடுகள் உருவாகுது. இதைத்தான் தாமஸ் கேம்பலுடைய இந்த சொற்றொடர் மிக தெளிவாக சுருக்கமாக சொல்லிவிடுகிறது. வேதாகமம் எதை பற்றி பேசுகிறதோ அதை மட்டுமே நாங்களும் போதிக்கிறோம். வேதாகமம் எங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறதோ அவற்றை பற்றியெல்லாம் நாங்களும் பேசுவதில்லை. இதன்படி பல சபை பிரிவுகளை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு சொற்றொடராக இருந்தது. அப்போ இதன்படி அவர்கள் வேதாகமத்தை தான் அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை கட்டமைப்பாக கொண்டார்கள். அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு அடிப்படையான பிரமாணங்களாக, கோட்பாடுகளாக வேதாகமத்தை மட்டும்தான் எடுத்துக்கொண்டார்கள். இப்படி இவருடைய இந்த ஊழியத்துக்கு மத சுதந்திரம் அதிகமாக இருந்த அமெரிக்கா ஒரு ஏற்ற நாடாக இருந்தது மட்டுமல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய அந்த காலநிலையும் இவருடைய உடல் ஆரோக்கியம் தேர்வதற்கும் உதவியாக இருந்தது. அதனால் அவருடைய உடல் ஆரோக்கியமும் முன்னேறியது. அதனால் அவர் அமெரிக்காவை அவருடைய சொந்த நாடாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி, குழந்தைகளையும், அப்படி அவர் குடும்பத்தையும் அமெரிக்காவுக்கு அழைத்து கொண்டார். 1809 அக்டோபரில் அவங்களும் அமெரிக்கா வந்து சேர்ந்தார்கள். அவருடைய மகனும் இவருடைய அந்த சத்திய காரியங்களை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இந்த வருடம் தான் 1809 தான் அவர் த கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஆஃப் வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த கிறிஸ்டியன் அசோசியேஷன் என்பது எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. இங்கே தான் அவருடைய த டிக்ளரேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் அசோசியேஷன் என்கிற அவருடைய சத்திய கருத்துக்களை, கோட்பாடுகளை வெளியிட்டார். இதுதான் த ரீஸ்டோரேஷன் மூவ்மெண்ட் என்கிற இயக்கத்தின் ஆரம்பமாக இருந்தது. ஆரம்பத்தில் பேப்டிஸ்ட் பிரிவை சேர்ந்தவர்களும் இதில் இணைந்திருந்தார்கள். எல்லா சபை அமைப்புகளும் ஒரே ஐக்கியமாக வரணும் என்ற நோக்கத்துக்காக அது ஒரு இயக்கமாக செயல்பட்டாலும், இதற்கு உடன்பட்டு மற்ற சபைகள் எல்லாம் வரல. அப்படிங்கிறதுனால பிற்காலத்தில் இந்த பென்சில்வேனியா மாகாணத்தில் பிரஷ்ரன் என்கிற இடத்துல 1811 இவர்களுக்கென்று முதலாவது ஒரு சர்ச்சை கட்டி இது ஒரு சபை பிரிவாக செயல்பட ஆரம்பித்தது. இதற்கு பிறகு தாமஸ் கேம்பல் 1813 வருடம் பென்சில்வேனியாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஓஹியோ மாகாணத்தில் கேம்பிரிட்ஜ் என்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அங்கே போதித்து வந்தார். அங்கே 2 வருடம் போதித்த பிறகு அங்கே இருந்து பென்சில்வேனியாவில் பிட்ஸ்பர்க் நகரத்துக்கு வந்தார். இவர் இப்படி பல இடங்களுக்கு போய் போதிக்கிறாரு.
1819க்கு பிறகு தான் வாஷிங்டன் கவுண்டிக்கு திரும்ப வர்றார். அங்கே அவர் மகன் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் இவர் இல்லாததுனால சீர்திருத்த வேலைகள் அதிகமாக அங்கே நடக்கலை. அதனால் அங்கே வந்த பிறகு வேதாகமத்தின்படி செக்டேரியனிசத்துக்கு எதிரான கிறிஸ்தவ ஐக்கியத்தை கொண்டு வரணும் என்பதற்கான ஊழியத்தை திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய மகன் அலெக்சாண்டர் கேம்பலும் இந்த ஊழியத்தை செய்கிறாரு. பிற்காலத்தில் எல்லோருக்கும் தெரிந்த முகமாக அலெக்சாண்டர் கேம்பல் தான் அந்த ஊழியத்தை செய்து வந்தாலும் இந்த சீர்திருத்த வேலைகளுக்கான சத்திய கருத்துக்களை கொடுத்து வந்தது திட்டமிட்டது தாமஸ் கேம்பல். அதேபோல் அவருடைய மகன் அலெக்சாண்டர் கேம்பலும் தேவைப்படும் போதெல்லாம் தன்னுடைய தகப்பனாருடைய ஆலோசனைகளை கேட்டு தான் செயல்பட்டார். அமெரிக்காவில் ரீஸ்டோரேஷன் மூவ்மெண்ட் என்கிற இந்த இயக்கத்தில் தாமஸ் கேம்பல் முக்கியமானவராக இருந்தார். அவர் பென்சில்வேனியாவுடைய மேற்கு பகுதியிலையும் ஓஹியோ பகுதியில் சில ரிசர்வ்டு பகுதிகளுக்கும் சென்று ஊழியம் செய்து வந்தார். தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வேலையை அவருடைய 83வது வயது வரை செய்து வந்தார். அவருடைய கடைசி பிரசங்கம் அவருடைய 89வது வயதில் செய்தார். அவர் மரிப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு வரை அவர் பிரசங்கம் செய்தார். 1854ஆம் வருடம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அவர் மரித்தார். கிறிஸ்துவின் மேலே உண்மையான அன்புள்ளவர்கள் எல்லா கோட்பாடுகளையும், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா கோட்பாடுகளையும் தூர எறிந்துவிட்டு வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரே ஐக்கியமாக வர வேண்டும் என்கிற அறைகோவலை கொடுத்த முதலாவது ஊழியக்காரராக இவர் இருந்தார். ஏன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பல்வேறு கோட்பாடுகள் தான் இத்தனை சபை பிரிவுகளை உருவாக்கி அவர்களுக்கிடையே இத்தனை பிரச்சனைகளையும் யுத்தங்களையும் ஏற்படுத்தியது. மனிதர்களுடைய இந்த சொந்த கோட்பாடுகளான இந்த தப்பறைகள், அதனால் ஏற்படுத்தப்பட்ட தீமைகள் தான் வேதாகமத்தில் இருந்து அடுத்தடுத்து சத்தியங்கள் வெளிப்படுவதற்கு தடையாக இருந்தது. ஆனால் இப்படி இந்த மனிதர்கள் உருவாக்கிய அமைப்புகளை விட்டு வெளியே வந்து, இந்த தப்பறைகளை விட்டு வெளியே வந்து கிறிஸ்து பரிசுத்தாவின் மூலமாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் சத்தியங்களை வெளிப்படுத்துவார் என்பதில் விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் தொடர்ந்து சத்திய வெளிச்சத்தில் நடந்து செல்வார்கள். இன்னும் அவர் போதித்த சில காரியங்கள், ப்ரீடெஸ்டினேஷன், முன்குறித்தல் என்கிறது தப்பறையான கருத்து என்பதும், அதே போல் சபை காரியங்களை மிக எளிமையாக செயல்பட வேண்டும் என்பதும், குழந்தைகளாக இருக்கும்போது ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு, வளர்ந்த பிறகு பிரதிஷ்டை செய்யும் போது தான் அந்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும் என்பதையெல்லாம் பற்றி அவர் போதித்து வந்தார். அதே போல் போதகர்கள் ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட் இப்படிலாம் இன்றைக்கி போடுறாங்க இல்லையா, இந்த ரெவரண்ட் அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம். அதனால் போதகர்கள் அவங்க பேருக்கு முன்னால் ரெவரண்ட் அப்படின்னு போடுறதும், டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி என்கிற பட்டத்தை சேர்த்து கொள்வதும் கிறிஸ்துவின் ஆவிக்கு முரண்பட்டதாக இருக்கிறது. அதேபோல் சபைக்கு வரும்போது ஒருத்தருக்கு அதிக மரியாதை கொடுக்கறது, அதே மாதிரி எளிமையானவர்களுக்கு குறைந்த மரியாதை, இப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. எல்லா சகோதரர்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். இதெல்லாமே இவருடைய போதனைகளில் முக்கியமானவைகள். இப்படி இவர் கிறிஸ்துவோடு சேர்ந்து நடந்த ஒரு மனிதராகவும், இவர் அந்தந்த காலகட்டத்துக்கான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அங்கத்தினராக பரிசுத்தவான்களை வழி நடத்தக்கூடியவராகவும் இருந்தார். இப்படி இந்த சுவிசேஷ யுகத்தில் பரிசுத்தவான்கள், அவருடைய ஊழியம், அவர்கள் கொடுத்த சத்தியம், இவளை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு கிருபை செய்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சர்வ வல்லமையுள்ள யாவே தேவனுக்கும் மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென்.